உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு மாரி இருக்கா அப்படின்னு நான் கேட்கல. ஒருத்தர் மாற்றி கேட்டுட்ருக்காங்க. ஆக்சுவலி இது யாரை பார்த்து கேட்கணும்? இந்த இடத்துல மக்கள் கூட்டம் அதிகமாச்சுன்னா அசம்பாவிதம் நடக்கும்னு தெரிஞ்சும் அந்த இடத்த அலோகேட் பண்ணி கொடுத்த கவர்மெண்ட்டை பார்த்தா, இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி சொன்ன டைமுக்கு வராமல் எல்லாத்தையும் காக்க வச்சு லேட்டாக வந்த மிஸ்டர் விஜயை பார்த்தா, இல்லை கூட்டத்துக்கு குழந்தைங்களையும் கர்ப்பிணி பெண்களையும் கூட்டிகிட்டு வராதீங்கன்னு சொல்லியும் கூட்டிகிட்டு வந்த மக்களை பார்த்தா யாரை பார்த்து கேட்கணும்? மக்கள் சேஃப்டி தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இடத்துல பேசியிருக்கீங்க. இவ்வளோ பேசிட்டு எப்படி இந்த ஒரு ஹை ரிஸ்க்கான இந்த இடத்த அலோகேட் பண்ணதுக்கு நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆனீங்கன்னு எனக்கு புரியல. ஸோ இந்த இடத்துல என்ன கேள்வி வருதுன்னா, உங்களுக்கு மக்கள் அக்கறையை விட உங்கள் ஷெட்யூல் மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிற அக்கறை தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. எனக்கு ஸ்டார்டிங் இந்த மக்கள் மேலே சரியான கோபம். என்னடா இந்த ஆளே சொல்கிறாப்புல குழந்தைகளை கூப்பிட்டு வராதிங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ் வீட்லேயே இருங்க, வீட்டில் உட்காந்து டிவிலையோ இல்லை யூடியூப்லேயோ லைவில் பாருங்கள் பேசுறது அப்படின்னு சொல்லியும் இதை மீறி இத்தனை பேரை கூப்பிட்டு வர்றீங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு சரியான கோவம். ஆனால் அந்த இடத்துக்கு நிஜமாகவே விஜயோட ஸ்பீச்சை கேட்கணும், இவரோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்டர்டை நம்ம தெரிஞ்சுக்கணும், இவரோட பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு நம்ம சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் என்ன தான் ஒரு அரசியல் பிரச்சாரத்துக்கு வந்திருந்தாலும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் உங்களை ஒரு காட்சி பொருளாக பார்க்க வந்தவங்க தான் நிறைய பேர். இந்த இடத்துல நீங்கள் கர்ப்பிணி பெண்கள் வராதிங்க, குழந்தைகள் வராதிங்க அப்படின்னு சொன்னால் கூட வரத்தான் செய்வாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது நடிகர் விஜயை பார்க்குறக்கு. ஆனால் மிஸ்டர் விஜய் அந்த இடத்துல நீங்கள் நின்று அவங்களோட ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லை அந்த இடத்துல நின்று ரிப்போர்ட்டர்ஸ் கேட்குற கேள்விக்கோ பதில் சொல்லியிருந்தீங்கன்னா இப்போ அப்படியே டோட்டலெல்லாம் மாறி இருக்கும். 2 நாள் கழித்து சாவகாசமாக ஒரு வீடியோ போடுறீங்க. சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் அப்பாலஜி கேட்குற மாதிரியா இருக்குது? உங்களோட கட்சியோட அடுத்த முகமாக இருக்க வேறு யாராவது பேசினாங்களா? கிடையாது. எங்கே இருக்காங்கன்னே தெரியல சில பேர். அப்புறம் என்ன இவர் பேர் நான் ஆதவர்ஜுனாவா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, மக்கள் பார்த்துப்பாங்க, மக்கள் பார்த்தாரு. இல்லை புரியல, என்ன சினிமாவில் உங்களுக்கு மேலே ஏதாவது இந்த படம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை மக்கள் எங்க கூட இருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. இல்லை தொடர்பாக என்ன அட்வொகேட்ஸோட ஆலோசனை எதனா பண்ணிட்டு இருக்கீங்களா? 41 பேர் சுற்றிருக்காங்க. அக்கௌண்டபிலிட்டி எடுத்து ஒரு பதில் சொல்ல முடியல. மக்கள் பார்த்துட்டே இருக்காங்க. என்ன எல்லாம் பார்த்து தான் இருக்காங்க எல்லாரும். இல்லை நீங்கள் தான் சொல்கிறீங்க தொண்டர்களும் இந்த மக்களும் எங்களை குடும்பமாக பார்க்குறேன் அப்படி இப்படின்னு பேசுகிறீங்க. எவனாவது சொந்த வீட்டில் ஒருத்தர் செத்ததுக்கப்புறம் ஒரு வாரத்தில் ஆயுத பூஜை கொண்டாடிட்டு இருப்பானா? உங்களுக்கு பெரியார் கொள்கை தலைவர் வேற. அந்த கூட்டத்தில் நான் போய் செத்துருந்தேன்னா கூட என் குடும்பத்துக்கு 30 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கும்.